வெல்கம் டு டே 9 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போகிறேன். ஹலோ காய்ஸ், நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாளாக ஆளே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் இருக்கிற ஒரு மாலி ஃபிஷஸ் வந்து டெத் ஆகிடுச்சு. இருங்க காமிக்கிறேன். அது வந்து ஒரு ஃபீமேல் மாலி ஃபிஷஸ் தான். ஒரே ஃபிஷ் வந்து நம்மளுக்கு டெத் ஆகிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. இப்போ இது நம்ம வந்து வழி தூக்கிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ப்ரெக்னெண்ட்டாக உள்ள குட்டி இருக்கா ஏன்னா காப்பாற்ற முடியுதான்னு என்ன பார்த்துடலாம். கைஸ் நம்ம எடுத்து வந்து வச்சிட்டோம். இப்போ வந்து நைஃப் வச்சு நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இருங்க கைஸ், வாங்க கைஸ். வச்சோன்னே இதுவாகிடுச்சு. உள்ளே குட்டி என்ன இருக்குன்னு பார்த்தேன். இல்லை கைஸ், இப்போ தான் அந்த குட்டியே வந்து கருவிலேருந்து உருவாகிருக்கு. எதுவுமே குட்டி எதுவுமே இல்லை, இந்த வேஸ்ட்டு சேர்த்துது. இப்போ எடுத்து நம்ம வந்து புதைச்சிடலாம். இதுமாரி அவனை நினச்சே பார்க்கல கைஸ். 2 நாள் ஆள் இருந்தோன்னா ஃபிஷ்ஷு டெத் ஆகிடுச்சு. இது எதனால டெத் ஆகிடுச்சின்னு தெரில. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து இது வச்சிடலாம். வச்சு நம்ம வந்து மண்ணை தோண்டி இப்போ வச்சுருவேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. நம்ம வெல்த்து ஃபிஷ்ஷை நிறைய பேர் தூக்கி போட்டுருந்தா அதுமாரி போட மாட்டேன். நான் எப்போ செத்தாலும் அதுமாரி இப்போ புதைச்சிடுவேன். இதே நிறைய ஃபிஷ்ஷஸ் நான் வந்து புதைச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த டேங்க் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த டேங்க் பார்த்தாச்சு. இதில் இருக்கிற ஃப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ஆக்டிவாகவும் இருக்குது. 2 நாள் ஃபுட்டே போடலை. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த டேங்க்கு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம அந்த மாலி செட்டப் பண்ண பார்த்திங்களா, அதுவும் சூப்பராக தான் இருக்குது. எந்த ஃபிஷ்ஷும் டெத் ஆகலை, எல்லா ஃபிஷ்ஷும் ஆரோக்கியமாக தான் இருக்குது. அடுத்தது இந்த கப்பி ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் ஃபுல்லாகவே குட்டி தான் இருக்குது. அதுதான் திருப்பி சொன்னேன். இந்தமாரி இது கப்பீஸுக்கு மட்டும் தனியாக ஒரு செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்துட்டே போதும். இது 2 பொருள் தான், ஃபிஷ்ஷஸ்ஸு, ஃபாக்ஸ் டெயிலு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ரீடிங் கேஜ், இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம அதிக கப்பி குட்டி காப்பாற்றலாம். அடுத்த டேங்க்லேயும் எந்த இதுவும் பிரச்சனையாகல, எல்லா ஃபிஷ்ஷும் சூப்பராக இருக்குது. இந்த அடுத்த டேங்க்லேயும் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இதில் வந்து குட்டிங்களும் எதுவும் டெத் ஆகலை. அந்த ஒரு டேங்க்கில் மட்டும் ஏதோ ஒரு இது நோய் வென்ட்ருக்கு போல் அந்த ஃபிஷ்ஷஸுக்கு அதுதான் டெத் ஆகிடுச்சு. இது எந்த டேங்க்குக்கும் ஃபிஷ்ஷஸ்லாம் சாகவே இல்லை. வீடியோ பேசினா ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.